டாடா விஸ்டா கோட்டாஸ் டீசல் வேரியண்ட் காரில் ஆயில் லீக்கான்னு சொல்லி கஸ்டமர் கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தாங்க. செக் பண்ணி பார்த்ததில் ஆயில் சம்பில் வந்து அடிபட்டுருந்துச்சு. கல்லுலேயோ ஏதோ ஸ்பீடு பிரேக்கில் கொடுத்துருப்பாங்க போல். டோட்டல் அடித்து சம்பே ரொம்ப டேமேஜ் ஆகிருந்துச்சு. சைடில் அடிச்சனால எந்த ஒரு இஷ்யூவும் பெருசாக இல்லை. ஆயில் மட்டும் லைட்டாக லீக்கேஜ் ஆகிருந்துச்சு. சப்போஸ் இதே கீழே பட்டுருந்துச்சுன்னா ஸ்டெய்னர் வரனால ஆயில் வந்து சர்க்குலேஷன் ஆகும், என்ஜின் சீஸாக இருக்குது, அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ஒரு பள்ளமேட்லேயே ஒரு ஸ்பீடு பிரேக்கே விட்டோம்னா தயவுசெய்து என்ன ஏதுன்னு கீழே எது லீக்கேஜ் ஆகுதுன்னு தயவுசெய்து செக் பண்ணி பார்த்துருங்க. இல்லைன்னா பெரிய செலவு இழுத்துட்ரும். இந்த சம்புனால செலவு கம்மியாக போச்சு. இது சப்போஸ் ஸ்டெய்னர் அடியாகி ஆயில் சர்க்குலேஷன் ஆகணும்னா என்ஜின் சீஸ் ஆகி 60 ரூபா 70 ரூபா செலவு இழுத்துட்ரும். இந்த சம்பை பொறுத்தளவுக்கு மாருதியும் டாட்டாவும் வந்து சேமாக தான் வரும். அதனால் நம்ம மாருதி இது ஃபிட் பண்ணுறோம். ஃபிட் பண்ணிவிட்டு இந்த வண்டியில் வந்து பேக்கிங் வராது. சம்பில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ்ட்டு தான் வரும். பேஸ்ட்டை ஃபுல் பண்ணிவிட்டு ஆயில் வந்து 3 லிட்டர் ஃபுல் பண்ணிவிட்டு ஆயில் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணுறோம். சேஞ்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்தா ஒரு போட்டு லீக்கேஜ் இல்லை. செக் பண்ணி பார்த்து கஸ்டமர்கிட்ட கொடுத்தா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சி நம்ம சேனல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.